அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஒரு அருமையான டிடெக்டிவ் மூவியை தான் பார்க்க போறோம். இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். பேரு எனோலா. மிகப்பெரிய டிடெக்டிவ், அதி புத்திசாலியான ஷெர்லாக் ஹோம்ஸோட தங்கச்சி தான் இந்த எனோலா. இவங்க தான் நம்ம கதையோட கதாநாயகியும் கூட. நம்ம பார்க்க போறது எனோலா ஹோம்ஸோட 2வது பார்ட். இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் வந்திருக்கு. ஒருவேளை இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா கண்டிப்பா அந்த பார்ட்டை நான் அப்லோட் பண்றேன். எனோலா ஹோம்ஸ் தான் அண்ணன் ஷெர்லாக் ஹோம் மாதிரி மிகப்பெரிய டிடெக்டிவ் ஆகணும். அதோட இந்த டிடெக்டிவ்களுக்கான ஒரு க்ளூ இருக்கு, அதுலயும் சேரணும். அதுதான் அவங்க லட்சியம். அதுக்காகவே ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஓபன் பண்றாங்க. அதை ஓபன் பண்ணி பல நாள் ஆகியும் எந்த ஒரு கேஸுமே வரல. அப்படியே ஆளுங்க வந்தாலும் அவங்க உருவத்தை பார்த்துட்டு நீ ஒரு பொண்ணா இருக்க, அதோட உன் வயசும் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, உன்னால எப்படி ஒரு கேஸை விசாரிக்க முடியும்னு கேக்குறாங்க. இன்னும் சில பேர் வராங்க. அப்படி வரவங்க எல்லாருமே ஹோம்ஸோட தங்கச்சி தான் நீங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்க அண்ணன் ஷெர்லாக் ஹோம்ஸை நாங்க பார்க்க முடியுமான்னு கேக்குறாங்க. அதுலயே ஹீரோயின் பெருசா கடுப்பாக்குறாங்க. அப்படியே ரொம்ப நாள் போக சரியா இந்த ஒரு கேஸ் அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கிடையில அடிக்கடி அவங்க காதலன் கிட்ட இருந்து லெட்டர் வேற வருது. இவங்க காதலன் ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன். இவங்க 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும், காதலிக்கவும் செய்யறாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க காதல சொல்லிக்கல. ஹீரோயினும் நம்ம இதுக்கப்புறம் இங்க இருந்தா போல போட்ட முடியாது, இது வரைக்கும் எந்த ஒரு கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க டிடெக்டிவ் ஏஜென்சியை காலி பண்ணிட்டு தான் சொந்த ஊருக்கே போகலான்னு முடிவெடுத்து அந்த இடத்த காலி பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் ஒரு குட்டி பொண்ணு வரா. தன்னோட அக்காவை காணா. நீங்க கண்டுபிடிக்க உதவி பண்ண முடியுமான்னு கேட்க, என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும் கேட்டா, அப்பதான் பேப்பர்ல வந்து ஒரு நியூஸை காட்டுறாங்க. இத பல மாசத்துக்கு முன்னாடி அவங்க ஏஜென்சிக்காக கொடுத்த ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட், அது கீழே கடந்திருக்கும். அதை பார்த்துட்டு தான் இந்த பொண்ணு உதவி கேட்டு இங்க வந்திருப்பா. ஹீரோயினும் எப்படியோ கடைசியா ஒரு கேஸ் வந்துருச்சு, இதை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு யாரு காணா போனான்னு கேட்டா, என்னோட அக்கா தான். அவ பேரு சாரான்னு சொல்லவும் ஹீரோயினா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அது ரொம்பவே சின்ன வீடா இருக்கு. ஹீரோயினும் உங்க அக்காவோட ரூம் எங்கன்னு கேட்க, இதுதான் எங்க வீடும், இதுதான் எங்களுக்கு ரூமும், எங்களுக்கும் தனியா இங்க ரூம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்ல, ஹீரோயினும் தனக்கு எதுவும் தகவல் கிடைக்குமான அந்த ரூம் நல்லா பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு கிட்ட உன் அக்காவை பத்தின தகவல் எல்லாம் சொல்லுன்னு சொல்ல, அந்த தங்கச்சி என் அக்கா பேரு சாரா, பார்க்க ரொம்பவே அழகா உயரமா இருப்பா, அவ கண்ணு பச்சை கலர்ல இருக்கும், முடி சிவப்பு கலர்ல இருக்கும்னு சொல்ல, ஹீரோயினும் அந்த சின்ன பொண்ணை பார்த்தா அவன் முடி கருப்பா இருக்கும். ஆனா அவங்க அக்கா முடி எப்படி சிவப்பா இருக்குன்னு சந்தேகம் வர, உங்க அக்காக்கு சிவப்பு முடியான ஆச்சரியமா கேட்க, அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வர. இவங்க 2 பேருமே சொந்த அக்கா தங்கச்சி இல்ல, என் ஃப்ரெண்டு சாரா தான் இந்த பொண்ணை வளர்க்கறா, அதற்கட்டு நீ யாருன்னு கேட்டா தான் ஒரு டேட்டிவ்னு சொல்லவும், தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காத, இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. அந்த சின்ன பொண்ணு தான் என் அக்காவை இவங்க தான் கண்டுபிடிக்கணும், அதுக்காக நான் தான் கூட்டிட்டு வந்ததா சொல்லி மேவோட பேசிட்டு இருக்கவும், அந்த நேரத்துல ஹீரோயின் அந்த ரூமை மறுபடியும் நல்லா பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உயிரியல் சம்பந்தப்பட்ட சில புக்கெல்லாம் இருக்கு. முக்கியமா அங்க 2 செடி இருக்கு. ஒரு செடி வாடி போயிருக்கு, இன்னொரு செடி நல்லாவே வளர்ந்துருக்கு. அது 2த்தையும் நோட் பண்றாங்க. அப்ப குப்பை தொட்டியை பார்க்கும்போது அதுல சில எரிஞ்சு போன பேப்பர்லாம் இருக்கும். அதை எடுத்து பார்க்கும்போது அதுல ஒரே ஒரு பேப்பர்ல மார்ச் 12 எழுதி இருக்கும். அந்த சின்ன பொண்ணு கிட்ட மார்ச் 12 ஏதோ முக்கியமான நாளான்னு கேட்க, அப்ப கூட இருந்த மே உனக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லவும், அப்ப அந்த சின்ன பொண்ணு என் அக்காவே எனக்கு கண்டுபிடிச்சாகணும், அதுக்காக நான் தான் கூட்டிட்டு வந்தா நீ தலையிடாதன்னு சொல்லவும் மே கோவப்பட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. ஹீரோயினும் உன் அக்கா இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி லெட்டர் கொடுத்தாலான்னு கேட்டா, அப்படி லெட்டர் எதுவுமே கொடுக்கல. உன் அக்கா எங்க வேலை பாக்குறான்னு கேட்கவும், நானும் என் அக்காவும் தீப்பெட்டி உற்பத்தி பண்ற கம்பெனில தான் வேலை பாக்குறோம், அதோட என் அக்கா பார்ட் டைமா ஒரு கிளப்ல வேலை பாக்குறதா, அந்த கிளப்போட பேரையும் சொல்லி கையில இருக்க சில்லற காசையும் கொடுக்குறா, இந்த காசு தான் என்கிட்ட இருக்க வச்சுக்கோங்கன்னு சொல்ல, அந்த சின்ன பொண்ணை பார்க்க பாவமா இருக்கவும் நான் உன் கேஸ் எடுத்துக்கிறதா சொல்லிட்டு அந்த பணமும் வேணான்னு சொல்லிடுவாங்க. இப்ப கட் பண்ணா தீப்பெட்டி தொழிற்சாலை தான் கட்டுறாங்க. இந்த கம்பெனில தான் சாரா வேலை பார்க்க. இந்த கம்பெனில நிறைய ஏழை பொண்ணுங்களை வேலை பார்க்கறாங்க, அப்பா அம்மா இல்லாத அனாதை பொண்ணுங்களை வேலை பார்க்க. அப்படிப்பட்ட 2 பேரும் தான் இந்த சாராவும் அவ தங்கச்சியும். ஹீரோயினி இப்ப அந்த கம்பெனிக்கு தான் வந்திருக்கப்போ உள்ள போறதுக்கு முன்னாடி சில செக்கிங் இருக்கு. அங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களோட வாயா திறக்க சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணோட வாயை பார்த்துட்டு நீ வேலைக்கு வரக்கூடாது கிளம்புன்னு சொல்லவும் அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுவா. இப்ப ஹீரோயின் வர, ஹீரோயின் வாயையும் செக் பண்றாங்க. எதுக்காக இப்பெல்லாம் சோதனை பண்றீங்கன்னு கேட்டா, ஊர்ல டைபஸ் நோய் பரவிட்டு இருக்கு, அதான் உங்களுக்கு இருக்குமான்னு செக் பண்ணதா சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள வர்றாங்க. அந்த தங்கச்சி சின்ன பொண்ணோட வேலை என்ன, தீப்பெட்டிங்களா பாக்ஸ்ல அடுக்கி வைக்கிறது தான். அதுதான் ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. சில தீக்குச்சுங்க கீழே விழுந்துரும். அப்ப அங்க சூப்பர்வைசர் வராரு. இந்த தீக்குச்செல்லாம் வீணா போச்சுன்னா அவங்க சம்பளத்துல தான் பிடிப்பேன் எல்லாரையும் மிரட்டிட்டு ஒரு படிக்கட்டு கிட்ட போறாரு. அந்த படிக்கட்டுல சங்கிலி போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. அதோட யாருமே மேல போகாத மாதிரி பாதுகாப்புக்கு கீழே நிக்கவும் அந்த படிக்கட்டு மேல இருக்க ஒரு ரூமுக்கு தான் போகுது. எதுக்காக அந்த இடத்த ரொம்பவே பாதுகாப்பா வச்சிருக்காங்கன்னு சந்தேகம் வர, அந்த இடத்துக்கு போய் தேடினா எதுவும் தகவல் கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்டையும் உதவி கேட்க, அந்த ரூமுக்கு சுலபமா போக முடியாதுன்னு சொல்லவும் அந்த இடத்த ஹீரோயின் சுத்தி பாக்குறாங்க. அங்கதான் மேவும் வேலை பார்த்துட்டு இருக்க. மேவும் ஹீரோயினை தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு சின்ன சத்தத்தால கூட நம்மள சுத்தி இருக்க பல பேரோட சவுண்ட டைவர்ட் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரவும் அவங்க ஒளிஞ்சு இந்த படிக்கட்டுக்கு பக்கத்துல வரை வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொருளை கீழே தள்ளி விடவும் அந்த சவுண்ட்ல எல்லாருமே அந்த பக்கம் திரும்பி பார்க்க அவங்க படிக்கட்டு வழியா மேல அந்த ரூமுக்கு போயிடுவாங்க. அது அங்க இருக்க ரெஜிஸ்டர் ரூம் போல இருக்கு. அந்த இடத்துல ஃபுல்லா எதுவும் தகவல் கிடைக்குமா செக் பண்ணிட்டு இருக்க. அங்க ஒரு நோட்டை பாக்குறாங்க. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது சில பக்கங்கள் கிழிஞ்சிருக்கு. அதுல ஒரு சிவப்பு கலர் முடி இருக்கு. அப்பதான் தங்கச்சி சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அவங்க அக்காவுக்கு சிவப்பு கலர் முடி இருக்குன்னு சொன்னது. அப்ப இந்த ரூமுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக சாரா வந்திருக்கான்னு புரிஞ்சுக்க அங்கிருந்து கிளம்பலாம் நினைக்கும் போது அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு பக்கத்துல இன்னொரு ரூமும் இருக்கும். அங்க அந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட ஒரு 4 பேரை தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான பொருளை திருடு போயிடுச்சணும், அதுக்காக பணம் கேட்டு மிரட்டதான் அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்க. அதெல்லாம் ஹீரோயினும் கேட்டு தான் இருக்காங்க. அப்ப எல்லாருமே டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில வர ஹீரோயின் அங்கேயே ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குவாங்க. முதல்ல இந்த கம்பெனியோட ஓனர் அவங்க பையனு தான் முன்னாடி போக, பின்னாடியே ஒரு அமைச்சர் வராரு. அவங்க கூடவே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட் ஒரு லேடி தான். இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு வழி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த அமைச்சரோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், எனக்கும் அறிவுரை தேவையில்லை, நான் சொல்றதை கேட்கறது மட்டும் தான் வேலைன்னு சொல்லிட்டு அவரு முன்னாடி போயிடுவாரு. அந்த அசிஸ்டன்ட் மட்டும் தான் பின்னாடி இருக்க. அவங்க ஒளிஞ்சிருக்க ஹீரோயினை
பாத்துருவாங்க. ஆனா முகத்தை முழுசா பாத்துருக்க மாட்டாங்க. அப்பதான் அமைச்சர் சவுண்ட் கேட்க அவங்களும் பின்னாடியே போக ஹீரோயின் மறுபடியும் அவங்க வேலை பார்த்த இடத்துக்கே வந்துருவாங்க. இப்ப வேலை முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு இருக்கவும் ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணு கிட்ட உன் அக்கா அந்த ரிஜிஸ்டர் ரூமுக்கு போயிருக்கா, அந்த ரூம்ல எப்பவுமே பாதுகாப்புக்கு ஆளுங்க இருக்காங்க, அப்ப எப்படி உன் அக்கா மட்டும் அங்க போனான்னு கேட்கவும் அந்த சின்ன பொண்ணு ஒரு தடவை கம்பெனில சின்னதா வெடி விபத்து நடந்துச்சு, அந்த நேரத்துல தான் என் அக்கா உள்ள போயிருக்கணும்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் அந்த வெடி விபத்து நடந்த இடத்துல மே இருந்தாலான்னு கேட்க அவங்கள இருந்ததா சொல்லவும் அப்ப காணாம போன சாரா ரிஜிஸ்டர் ரூமுக்கு போறதுக்கு அந்த மே உதவி பண்ணிருக்கா. அப்ப சாரா காணா போனதை பத்தி அந்த மேக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோயின் அந்த மேவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணி ஒரு கிளப்புக்கு வரவும் அந்த கிளப்ல தான் மே ஒரு டான்சரா வேலை பார்த்துட்டு இருப்பா. இதே கிளப்ல தான் அந்த சாராவும் வேலை பார்த்ததா அவன் தங்கச்சி சொன்ன விஷயம் ஞாபகத்து வருது. உடனே ஹீரோயினும் அங்க இருக்க மேக்கப் ரூம்குள்ள போக திடீர்னு அந்த மே ஹீரோயின் கழுத்திலேயே கத்திய வச்சு நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேட்டா சாராவும் இங்க தானே வேலை பார்த்தா, நான் அவளை தேடிதான் இங்க வந்தேன், அதோட நீ இங்க வேலை பார்க்கற விஷயம் அவளுக்கு தெரியுமான்னு கேட்க மே தெரியாதுன்னு சொல்ல அது ஹீரோயினும் அந்த ரிஜிஸ்டர் ரூம்குள்ள சாரா போய் ஏதோ ஒரு விஷயத்தை திருடி இருக்கா, அதுக்கு உதவி பண்ணதுல உனக்கும் பங்கு இருக்கு, அவ எதை திருடனா இப்ப எங்க இருக்கான்னு கேட்கவும் இந்த விஷயம்லாம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்தா ஹீரோயின் சொல்லுமா அந்த கத்திய வாங்கி மேவோட கழுத்திலே வச்சு இப்ப என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்லவும் மே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்பதான் அந்த இடத்தோட ஓனர் அங்க வராரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மே மேடையில டான்ஸ் ஆடணும், அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் வெளியில போய் பாத்துக்கோங்கன்னு சொல்ல ஹீரோயின் கையில இருக்க கத்திய அந்த மே வாங்கிடுவாங்க. அது அமுக்கும் போதுதான் தெரியுது அது ஒரு டூப்ளிகேட் கத்தின்னு. மே மேடைக்கு போகவும் இப்ப ஹீரோயின் அந்த ஓனரை மீட் பண்ணி சாராவை பத்தி கேக்குறாங்க. சாரா ரொம்பவே அழகா இருக்கா, பல பசங்க அவ பின்னாடியே சுத்துவாங்கன்னு சொல்லவும் அவ மேக்கப் பண்ற இடம் எதுன்னு கேட்க அதுக்கு பணம் கேட்கிறாரு. ஹீரோயின் பணம் கொடுக்கவும் அந்த இடத்தையும் காட்ட சாரா பின்னாடி நிறைய பசங்க சுத்துவாங்கன்னு சொன்னீங்களே, யார் யாரெல்லாம் சுத்துவாங்க, அவங்கள பத்தி எதுவும் தகவல் தெரியுமான்னு கேட்டா இங்க நிறைய பசங்க சாரா பின்னாடி மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்க பின்னாடி சுத்துவாங்க, கல்யாணம் பண்ணி வாழ்றதுக்காக இல்ல, அவங்க பொழுதுபோக்காக, இந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு சாரா மேக்கப் பண்ற இடத்தை காட்டுறாரு. ஹீரோயின் அங்க செக் பண்ணி பார்க்கவும் அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கீழே ஒரு லெட்டர் கிடைக்குது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு அழகான கவிதை இருக்கும். இருவரும் மெட்டாக்கனியை உண்ண முயற்சிக்கும் போது வானத்தில் இருந்து மணியோசை கேட்டதுன்னு. ஆனா அதுக்கான அர்த்தம் ஹீரோயினுக்கு புரியல. அதை வச்சு காணா போன சாராவுக்கு ஒரு காதலன் இருந்திருக்கான். ஒண்ணு இந்த பொண்ணு அந்த காதலனோட ஓடி போயிருக்கணும், இல்ல அவங்கிட்ட இருந்து ஓடுறதுக்காக முயற்சி பண்ணிருக்கணும், எதுவா இருக்குன்னு யோசிக்க ஹீரோயின் அதை பத்தி யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும் போது அவங்க பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. பெரிய பூட்ஸோட சவுண்ட், அதோட ஒரு ஸ்டிக் கைப்பிடி இருக்குமே அதை கீழே வச்சு நடக்க ஒரு வினோதமான சவுண்ட் கேட்க ஹீரோயின் பயந்து போய் பின்னாடி பார்த்தா அங்க யாருமே இல்ல. முதல்ல இங்க இருந்து தப்பிச்சா போகுதுன்னு வேகமா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு ஆள் வந்து விழுறான். யாருன்னு பார்த்தா அது அவங்க ஷெர்லாக் ஹோம்ஸ் தான். ஓவரா குடிச்சிருக்கவும் தள்ளாடிட்டு கீழே விழுந்திருப்பாரு. அதனால ஹீரோயின் அவங்க அண்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் அண்ணனை ஒரு மேஜையில படுக்க வச்சுட்டு அந்த வீட்டை சுத்தி பாக்குறாங்க. தன்னோட அண்ணன் ஏதோ ஒரு கேஸ பத்தி தீவிரமா விசாரிச்சிட்டு இருக்கான்னு தெரியும். அது என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. அப்பதான் லண்டனோட மேப்பை பார்க்கும்போது அதுல ஏகப்பட்ட பேங்க்ஸோட பேரு குறிச்சிருக்கு. இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி பார்த்து என்ன கேஸா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கவும் அதுக்கு அடுத்த நாள் காலையில ஷெர்லாக் எந்திரிச்சு தான் தங்கச்சியை எழுப்பி விடுறாரு. எதுக்காக இங்க இருக்க பேப்பர்லாம் தொடுற பாரு, எல்லாமே கலைஞ்சு போயிருக்குன்னு தான் தங்கச்சியை திட்டுறாரு. இப்படிலாம் என் வீட்டுக்குள்ள யாருமே இருக்கிறது எனக்கு பிடிக்காது, அதனாலதான் யாரையும் வீட்டுக்குள்ள விடுறதே இல்லைன்னு சொல்லவும் தான் தங்கச்சி எத்தனை நாள் இப்படிதான் தனியா இருப்பீங்க, யாரு கூடவாவது நட்பா இருங்க, இல்ல ஏதாவது ரூம்மேட்டாவது பாருங்கன்னு சொன்னா எனக்கு யாரோட உதவியும் தேவை இல்லைன்னு சொல்ல அவங்க அண்ணனை பார்த்து அண்ணா உன் நிலைமையே சரியில்லை, எதுவும் பிரச்சனையா, எதுவும் கேஸ் நினைச்சு குழப்பத்துல இருக்கான்னு கேட்கவும் ஷெர்லாக் கோவப்படுறாரு. என் மூளை நல்லாதான் இருக்கு, நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை, நான் போதையில இருந்தா எதையும் கவனிக்க மாட்டேன்னு நினைச்சியா, நீ இப்ப எதுக்காக தீப்பொறி தொழிற்சாலை வேலை பாக்குற, உன் கையில இருக்க வெடி மருந்து நேற்று ராத்திரி பார்க்கும்போது பச்சையா இருந்துச்சு, இப்ப காலையில வேற கலர்ல இருக்கு, அந்த தீப்பெட்டியோட பாஸ்பரஸும் ஆக்சிஜனோட கலந்து இந்த கலர் மாறி இருக்கணும், அதோட உன் கழுத்தை பார்க்கும்போது யாரோ உன் கழுத்தை பயங்கரமா நெரிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது, நீ எதுவும் பிரச்சனைல மாட்டிக்கிட்டியா, அப்படி ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டா என்கிட்ட கேளு, ஏன்னா நீ ஏன் பொறுப்புல தான் இருக்கன்னு சொல்லவும் எனக்கு யார் உதவியும் வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஒரு பார்க்ல உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. அந்த ஷெர்லாக் ஹோம்ஸால அவனோட கேஸை சால்வ் பண்ண முடியல, அவன் எனக்கு உதவி பண்றான்னு புலம்பிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் தான் ஹீரோ வராரு. இவங்க ரெண்டு பேரும் என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சாலும் காதலை இதுவரை சொல்லிக்கவே இல்லை. அதோட இந்த காதல ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவன், பாராளுமன்றத்திலே ஒரு முக்கிய பொறுப்புல இருக்க, அது சம்பந்தப்பட்ட சபைக்கு தான் நடந்து போயிட்டு இருக்கவும் ஹீரோயினை பார்த்த உடனே உனக்காக நான் பல தடவை லெட்டர் அனுப்புறேன், எதனால் நீ ஒரு தடவை கூட ரிப்ளை பண்ணலன்னு கேட்கவும் ஹீரோயினும் நான் ஒரு டிடெக்டிவ், கொஞ்சம் வேலையா இருந்தேன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஹீரோவை பிடிக்கும், இருந்தாலும் வேண்டா வீரப்பாவே பேசுவாங்க. அப்ப ஹீரோ ஒருவேளை உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா நீ என்ன தேடி வரலாம், நான் எங்க இருக்கேங்கிற இடம் உனக்கு தெரியும் சொல்லிட்டு போய்வாரு. அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக மறுபடியும் அந்த லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. இருவருக்கும் எட்டா கனிங்கிற வார்த்தையை 28 வானின் மேல இருந்து மணியோசைங்கிறத பெல்லுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இதுல கொடுத்திருக்க க்ளூ என்னன்னா 28ஆம் நம்பர் வீடு பெல் ஸ்ட்ரீட்னு புரிஞ்சுக்க அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அந்த வீட்டோட டோர் ஓபன்ல இருக்கவும் திறந்து உள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல இருக்க பொருள்லாம் கலைஞ்சு போயிருக்கும். ரெண்டு பாத்தால ரெண்டு விதமான பூச்சிகள் இருக்கும், ஒண்ணுல செத்து கிடக்கும், ஒண்ணு உயிரோட இருக்கும். முக்கியமா அங்க இருக்க ஒரு பிரஸ்ல இருந்து சிவப்பு கலர் முடி கிடைக்கும். இது கண்டிப்பா காணா போன சாராவோட முடியாதான் இருக்கும்னு நினைக்க அங்க இருக்க பெட்ல மே உயிருக்கு போராடிட்டு இருப்பா. யாரோ கத்தியால குத்தி கொண்டு இருப்பாங்க. மே ஏதோ ஒன்னு சொல்ல ட்ரை பண்ணா அதே இடத்துல இறந்து போயிடுவா. உடனே ஹீரோயினும் அவன் உடம்ப செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க போட்டிருக்க ஃபேன்ல இருந்து ஒரு பேப்பர் கிடைக்கும். அதுல பியானோட மியூசிக் நோட்ஸ் இருக்கு. அது என்னன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு. ஹீரோயினை பாக்குறாரு. அவங்க கை ஃபுல்லா ரத்த கரையோட இருக்கவும் நீ யாரு என்னன்னு விசாரிக்கிறாரு. ஹீரோயினும் உடனே நான் ஒரு பொண்ணை தேடி வந்தேன், அந்த இடத்துல தான் இந்த பொண்ணு இறந்திருந்தான்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது, டிங் டிங்னு. டான்ஸ் கிளப்ல இருந்து ஹீரோயின் வரும்போது பின்னாடியே ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு. அந்த ஆள் நடந்து வரும்போது கூட அவரோட கைப்புள்ள இருந்து டிங் டிங் சத்தம் வந்திருக்குமே. அது
அதே மாதிரி சவுண்ட் கேட்க அங்க உள்ள இன்னொரு கதவு திறந்துட்டு ஒரு உயரதிகாரி வராரு. இவரோட பேரு கிரைல். இவரை நம்ம உயரதிகாரினே சொல்வோம். இந்த உயரதிகாரி அந்த இன்ஸ்பெக்டர்ட்ட இங்க என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்க இங்க வந்தீங்கன்னு கேட்டா, இந்த வீட்ல இருந்து அதிகமா சத்தம் வரதா சொல்லி அக்கம் பக்கத்துல இருந்து கால் வந்துச்சு, அதை செக் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். பார்த்தா இங்க ஒரு பொண்ணு இறந்து போய் கிடக்கா, இந்த பொண்ணு கூட இருக்கான்னு சொல்லவும் அந்த உயரதிகாரி ஹீரோயினை பார்த்து உன் பேரு என்னன்னு கேட்க அவங்க எனோலா ஹோம்ஸ் சொல்லுவாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸுக்கும் இந்த உயரதிகாரிக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதுக்கடையில அவரோட தங்கச்சி இப்ப வசமா மாட்டிக்க. நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேட்டா, சாரான ஒரு பொண்ணை காணோம், அவளை தேடிதான் இங்க வந்ததா சொல்ல. அந்த சாரா மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. அவ சில டாக்குமெண்ட்ஸ் திருடி இருக்கா, அதை வச்சு நிறைய பேட்ட பணமும் பறிச்சிருக்கானு. அவ ஒரு தப்பான பொண்ணு. சரி அது இருக்கட்டும், உன் கையில எப்படி ரத்தம் வந்துச்சுன்னு கேட்டா, அவ வயித்துல காயம் படிச்சு ரத்தம் போகாம இருக்க தடுத்ததா சொல்லவும் இந்த போலீஸ் ஆபீசர் என்னோட தான் அந்த கொலையை பண்ண மாதிரியே பேசிட்டு இருக்காரு. அதோட இந்த பொண்ணு இறந்து போனாலே இவகிட்ட எதுவும் க்ளூ கிடைச்சிச்சான்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் செக் பண்ணி பார்க்க சொல்லவும் அவரும் செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா சரியா எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. அப்போ உயரதிகாரி ஹீரோயினை பார்க்கவும் அவங்க கையெடுக்கல ஒளிச்சு வச்சிருந்த பேப்பரை பாத்துருவாங்க. அதை வாங்க ட்ரை பண்ணும்போது அந்த உயரதிகாரி அடிக்க கூடாத இடத்துல அடிச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. பின்னாடி 2 போலீஸ் ஆபீசர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அங்க இருக்க ஒவ்வொரு பில்டிங் மேல ஏறி குதிச்சு ஹீரோயின் ஓடிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் தான் காட்டுறாங்க. ஷெர்லாக்க தான் மீட் பண்ண வந்திருப்பாரு. உங்க தங்கச்சி ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டான்னு சொல்லவும் ஹீரோவும் அவரோட வீட்டுக்குள்ள விடுறாரு. அங்கதான் ஷெர்லாக் ஹோம்ஸோட அந்த ஸ்மோக் பண்ற பைப் இருக்கும். இந்த பைப்புக்குன்னு ஒரு மரியாதையே இருக்கு. அதை பார்த்த இன்ஸ்பெக்டர் இதை நான் எடுத்துக்கலாமான்னு கேட்க ஹீரோவும் எடுத்துக்க சொல்லிடுவாரு. அந்த இன்ஸ்பெக்டரும் ஷெர்லாக் ஹோமோட வீட்டை தான் பார்த்துட்டு இருக்கவும் ஹோம்ஸும் என் தங்கச்சி என்ன பிரச்சனைல மாட்டிக்கிட்டா, அது என்ன கேஸ்ன்னு தகவலை சொல்லுங்கன்னு சொல்லவும் ஒரு கொலை கேஸ்ன்னு சொல்ல அப்பதான் ஷெர்லாக் ஹோம்ஸ் லண்டன் மேப்ல சில இடத்த குறிச்சு வச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு இது என்ன கேஸ்னு உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டா என் தங்கச்சியை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டரும் நீங்க இது என்ன கேஸ்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்க தங்கச்சி கேஸை பத்தி சொல்றதா சொல்லவும் அதுக்கு ஹோம்ஸும் இது ஒரு மணி லாண்டரிங் கேஸ், அரசாங்க கஜானால இருந்து நிறைய பணம் மிஸ்ஸிங் ஆயிருக்கு, அதுதான் ட்ராக் பண்றதா சொல்ல அந்த போலீஸ் ஆபீசரும் மேங்கிற ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா, உங்க தங்கச்சி அதே இடத்துல இருந்திருக்கா, அவன் மேலதான் எல்லாருமே சந்தேகப்படுறாங்க, இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது, நீங்க என்னோட உயரதிகாரி கெரில மீட் பண்ண வரணும்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் அங்க இருந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஹோம்ஸ் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து அந்த லண்டன் மேப்பை அப்படியே தூக்குனா அதுக்கு பின்னாடிதான் ஹீரோயின் ஒளிஞ்சிருப்பாங்க. என்ன பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன்னு கேட்டா நான் அதை சொல்றது இருக்கட்டும், முதல்ல இந்த மேப்ல எதுக்காக நீ இதெல்லாம் குறிச்சு வச்சிருக்க, இந்த கேஸை பத்தி என்ற சொல்லுன்னு சொல்லவும் அரசாங்க கஜானால இருந்து நிறைய பணம் வேற வேற அக்கௌண்ட்ல இருந்து ஒரே அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. சரி அந்த அக்கௌண்ட் யாரோட கண்டுபிடிக்க ட்ரை பண்ணா அதுவும் முடியல, அதுல இருந்து இன்னொரு அக்கௌண்ட், அதுல இருந்து இன்னொரு அக்கௌண்ட், அதுல இருந்து இன்னொரு அக்கௌண்ட், அக்கௌண்ட் மாறிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை பண்றவன் சாதாரண ஆள் இல்ல, அதி புத்திசாலியா தான் இருக்கணும். அதோட முக்கியமா நான் அவனை தேடுறங்கிற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது எப்படி தெரியும், இந்த கேஸை நீ தான் ஃபாலோ பண்ற, அவனை பிடிக்க ட்ரை பண்றங்க விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, ஏன்னா ஒவ்வொரு தடையும் அந்த பணத்தை நான் கண்டுபிடிச்சு போகும்போது அந்த பணம் மறுபடியும் அங்க இருந்து வேற இடத்துக்கு மாறிடுது. இதுல எனக்கு கிடைச்சது ஒரே ஒரு க்ளூ மட்டும் தான், அரசாங்க கஜானா சம்பந்தப்பட்ட சில டாக்குமெண்ட் எவனோ ஒருத்தன் கொள்ளை அடிச்சிருக்கான், அவன் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா விசாரிச்சு பார்த்ததுல அவன் கிரவுன் தப்பி போட்டதா நான் கண்டுபிடிச்சேன். என் பிரச்சனையை விட நீ உன் கதையை சொல்லு, நீ எந்த கேஸ்ல என்ன பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன்னு கேட்டா ஹீரோயினோ ஒரு சின்ன பொண்ணு வந்து அவங்க அக்காவை காணான்னு சொல்லி கேஸ் கொடுத்ததாவும் அதுக்காக அவங்க பண்ணி இன்வெஸ்டிகேஷனை பத்தியும் அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு லெட்டர் கிடைச்சதா அந்த லெட்டரை கொடுக்க ஹீரோயின் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் ராத்திரி ஆச்சு. ஆனா ஹோம்ஸ் அதை பார்த்த உடனே 28ஆம் நம்பர் பெல் ஸ்ட்ரீட்டான்னு கேட்கவும் ஹீரோயினுக்கு ஏதோ மாதிரி ஆயிருது, ஏன்னா இவங்க கண்டுபிடிக்க ஒரு நாள் ஆச்சு. ஆனா ஒரே செகண்ட்ல பார்த்த உடனே ஹோம்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த பெல் ஸ்ட்ரீட்டுக்கு போகும்போது சாராவோட ஃப்ரெண்டுமே இறந்து போயிருந்தா. அந்த நேரத்துல தான் உயரதிகாரி கிரில் வரவும் என்கிட்ட இருக்க ஒரு முக்கியமான எவிடன்ஸை வாங்க ட்ரை பண்ணாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததா சொல்லி அந்த மியூசிக் நோட்டையும் கொடுக்க ஹோம்ஸும் வயலின் எடுத்து அதை வாட்சி பாக்குறாரு. ஆனா பெருசா எதுவும் க்ளூ கிடைக்கல. அதோட ஹோம்ஸும் இதுக்கப்புறம் இந்த கேஸை நானே பாத்துக்கிறேன், நீ போலீஸ் ஸ்டேஷன் தப்பிச்சு வந்திருக்க, ஒரு கொலைப்பழியும் இருக்கு, அமைதியா நீ இந்த வீட்லயே இருன்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் அங்க இருந்து கிளம்ப போறதுக்கு முன்னாடி தான் தங்கச்சியை பார்த்து யார் உனக்கு அறிவுரை சொன்னாலும் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஒரு அண்ணனா நான் சொல்றதை கேட்டுக்கோ, என்ன மாதிரி ஒரு ஆளா மாறிடாத, அதுக்கப்புறம் தனிமையில தான் நீ வாழணும்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அதோட ஹீரோயினுக்கு இந்த கேஸை விட மனசு வரல. இப்ப ஹோம்ஸ் எங்க வந்திருப்பாருனா அந்த பொண்ணு இறந்து போயிருப்பாலாமே அந்த இடத்துக்கு தான் வராரு. அந்த இடத்துல ஏதோ ஆதாரம் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்காரு. அதே டைம்ல ஹீரோயினும் அந்த கேஸை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கிளப்புக்கு வந்து ஒரு பொண்ணோட ஒரு பையன் பழக்கிறான், அந்த பொண்ணுக்கு லெட்டரும் கொடுத்திருக்கான், அவளை ஒரு வீட்டுக்கும் வர சொல்லியிருக்கான். அப்ப இதுக்கான அர்த்தம் அவங்கிட்ட நிறைய பணம் இருக்கணும், அதனாலதான் தான் காதலியை மீட் பண்றதுக்காக தனியா ஒரு வீடை வாடகைக்கு எடுத்திருப்பான். அந்த பணக்காரன் யாரா இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதோட நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு சாராவோட வீட்டுல இருந்து 12 மார்ச்னு ஒரு டேட் கிடைச்சிருக்கும்ல, அப்படி 12ஆம் தேதி எதுவும் ஃபங்க்ஷன் வருதான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் தீப்பொறி தொழிற்சாலோட முதலாளி வீட்டுல ஒரு முக்கியமான பார்ட்டி நடக்க போதுன்னு தெரிய வருது. அப்ப ஹோம்ஸ் தான் காட்டுறாங்க. இன்னும் மேவோட வீட்டை தான் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு தப்பி கிடைக்குது. அதான் அந்த கிரவுன் தொப்பி. அரசாங்க கஜானாக்கு சம்பந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டை திருடிட்டு வந்திருப்பால, அவன் போட்டிருந்த அதே மாதிரி தொப்பி இங்கே இருந்திருக்கும். அப்ப என்னோட கேஸுக்கும் என் தங்கச்சி இன்வெஸ்டிகேஷன் பண்ற கேஸுக்கு ஏதோ ஒரு ஒத்துமை இருக்குன்னு புரிஞ்சுக்க இப்ப ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அந்த பார்ட்டிக்கு தான் வந்திருக்க. அங்க தீப்பொறி தொழிற்சாலை ஓனரை பத்தி அங்க ஒரு முக்கியமான அமைச்சர் பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. வெறும் 2 வருஷத்துல மட்டும் தீப்பொறி தொழிற்சாலை பல மடங்கு லாபம் கிடைச்சிருக்குன்னு அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கும் போது எல்லாரும் தீப்பொடியை கொளுத்தும் போது சிவப்பு நிறம் கருப்பு நிறமா மாறும், ஆனா இந்த தீப்பொடியை பாத்தீங்கன்னா சிவப்பு நிறம் வெள்ளை நிறமா மாறும்னு சொல்லுவாரு. அப்ப ஹீரோயினோட பார்வையில அந்த பேச்சுல இருக்காது, அங்க இருக்கிற அந்த வில்லியமோட பையன் மேலதான் இருக்கும். அவன் அப்ப ஒரு பொண்ணை பாத்துட்டு இருக்க. அந்த பொண்ணு அவ கையில இருக்க விசிறியை வச்சு ஏதோ சிக்னல் கொடுக்குறா. ஹீரோயின் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கு. அந்த அமைச்சர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் டைரக்டா அந்த தீப்பெட்டி கம்பெனியோட முதலாளி பையன்கிட்ட பேசலான்னு வராங்க. இவன் பேரு வில்லியம். அந்த வில்லியம் கூட பேசவோ இல்ல ஆடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க
அவங்க அப்பா நீங்க யாருன்னு தெரியாம என் பையன் உங்க கூட ஆட மாட்டான்னு சொல்ல ஹீரோயினுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. அங்கிருந்து மாடிக்கு போயிருவாங்க. அப்பதான் டான்ஸ் ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் ஹோம்ஸ் தான் காட்டுறாங்க. அவர் மறுபடியும் அவரோட வீட்டுக்கு வந்து அவரோட மேப்பை தான் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த விஷயம் ஒரு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. இந்த பணம் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாறிட்டே இருக்கு. கண்டினியூஸா மாறிட்டே இருக்கு. அது எந்தெந்த வழியெல்லாம் மாறுதை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அதுல இருக்க ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இது எல்லாமே ஒரு டான்ஸ் ஸ்டெப்பை குறிக்கணும். அந்த டான்ஸ் ஸ்டெப்பை ஒவ்வொரு நம்பரோட கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அந்த வில்லியமை எப்படிதான் மீட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்ப அவங்கள ஒரு லேடி வந்து மீட் பண்றாங்க. அந்த அமைச்சரோட அசிஸ்டன்ட் தான் இவங்க. பேரு மீரா ட்ராய். அவங்களும் ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறாங்க. உன்னை பார்த்தா எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் தான் யாருன்னு தெரியக்கூடாதுன்னு டாபிட்டாங்கிற ஒரு பொய்யான பேரை சொல்லி அறிமுகம் ஆக்கிறாங்க. அப்பதான் சில பொண்ணுங்க கையில விசிறி வச்சிருக்கத பார்த்துட்டு எதுக்காக அந்த பொண்ணுங்க எல்லாம் கையில விசிறி வச்சிருக்காங்கன்னு கேட்கவும் அது எல்லாமே ஒரு குறியீடு. அது மூலமா அங்க உள்ள அழகான பசங்களுக்கு தகவல் அனுப்புவாங்க. நீ ஒண்ணு பொண்ணு என்னோட விசிறியை வச்சுக்கோ. இது இனிமேல் எனக்கு தேவைப்படாது. ஆனா உனக்கு உதவியா இருக்கணும். அவங்க விசிறியை கொடுத்துட்டு போறாங்க. ஆனா அதை எப்படி பயன்படுத்தணும் அது மூலமா சிக்னல் கொடுக்கறதுன்னு ஹீரோயினுக்கு தெரியாது. அப்பதான் அந்த இடத்துல ஹீரோவை பாக்குறாங்க. இவனுக்கு இந்த பார்ட்டிக்கு வந்திருப்பான். அவனை பார்த்த உடனே தனியா ஒரு ரூம் கூட்டிட்டு வந்து எனக்கு உடனே டான்ஸ் ஆட கத்துக்கூடன்னு சொல்லவும் எதுக்காக நான் கத்து தரணும்னு கேட்டா இங்க ஒரு முக்கியமான கேஸ்க்காக நான் வந்திருக்கேன். அதனால எனக்கு டான்ஸ் கத்துக்கூடன்னு சொல்லவும் ஹீரோவும் டான்ஸ் ஆட சொல்லி தரான். அப்படி டான்ஸ் ஆட சொல்லி தரும் போது அவங்களுக்குள்ள ஒரு சின்னதா ரொமான்ஸ் வர மாதிரி இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தம் கொடுத்துக்க போறாங்க. அப்ப யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேட்கவும் நம்ம ரெண்டு பேருமே யாரும் ஒன்னா பார்க்க கூடாதுன்னு ஹீரோ அங்கிருந்து பின்வாசல் வழியா போக போறான். அப்படி போறதுக்கு முன்னாடி இங்க டான்ஸ் ஆடினா டான்ஸ் கார்டு தேவைன்னு ஒரு கார்டையும் கொடுத்துட்டு முக்கியமா ஒரு விசிறி எடுத்துட்டு ஒரு சைகை காட்டிட்டு போறான். அதுக்கு என்ன அர்த்தம் ஹீரோயினுக்கு புரியல. அதை வாங்கிட்டு முதல் வேலையா வில்லியம தான் பார்க்க போறாங்க. நான் அவங்க கூட டான்ஸ் ஆடலாமான்னு கேட்க நான் ஏற்கனவே நிறைய பொண்ணுங்களுக்கு டான்ஸ் கார்டில் நோட் பண்ணி வச்சிருக்கதா சொல்ல அந்த கார்டை வாங்கி பாக்குறாங்க. அதுல கடைசியா ஒரே ஒரு இடம் மட்டும் இருக்கும். அப்ப லாஸ்ட் டான்ஸ் நான் உங்க கூட ஆடுறேன்னு சொல்ல இதுல என்ன பண்ணிக்குவாங்கன்னா யாரு கூட டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லி அவங்க கார்ல நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த பேர் மாத்தும் போதும் அப்படிதான் வில்லியமோட கார்ல ஹீரோயினோட பேர் எழுத ஹீரோயினோட டான்ஸ் கார்ல வில்லியமோட பேர் எழுதி தர நான் உங்க கூட டான்ஸ் ஆட காத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியா வந்துருவாங்க. அதோட அவங்களுக்கு சாரா கிட்ட இருந்து அந்த லெட்டர் கிடைச்சிச்சுல அந்த லெட்டர்ல கையெழுத்தும் இந்த வில்லியமோட கையெழுத்து ஒன்னா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா ரெண்டுமே ஒன்னா இருக்கும். அப்ப சாராவோட காதல இந்த வில்லியம் தான் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை சுத்தி 4-5 பொண்ணுங்க இருக்க அவங்க கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் பாக்குற ஹீரோயினுக்கு கோவம் வருது. அப்பதான் ஹீரோயின் கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேச்சு கொடுக்குறாங்க. தன்னோட பேரு சிசிலியா. நீ அவரையே பாத்துட்டு இருக்க அவர் கூட டான்ஸ் ஆட போறியான்னு கேட்கவும் இல்ல அவன் என் பழைய ஃப்ரெண்ட் அதுதான் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லவும் எனக்கு அவர் கூட டான்ஸ் ஆடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிசிலியாவை ஹீரோ கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க. அதே ஹீரோயின் ஒரு கோவத்தோடைய பாத்துட்டு இருக்க. இப்ப டான்ஸ் பார்ட்டி ஆரம்பிக்குது. எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கடைசி ரவுண்டு வர ஹீரோயினும் அந்த வில்லியமும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் அந்த வில்லியம் கிட்ட உனக்கு சாராவை பத்தி எதுவும் தெரியுமா? உன் கம்பெனில வேலை பார்த்தாலே அவளுக்கு என்ன ஆச்சு? மே எப்படி இறந்த போனான்? அவ மரணத்துக்கு காரணம் என்னன்னு அதை பத்தி கேட்டுட்டு இருக்கவும் வில்லியன் தயங்குறான். நான் சொல்றதை கேளு. இதை பத்தி பேசுறதுக்கான நேரம் இப்ப இல்ல. அதோட நீ யாருன்னு கேட்கவும் தான் ஒரு டிடெக்டிவ்னு சொல்ல லைப்ரரியில ராத்திரி எனக்காக காத்துட்டு நான் மீட் பண்ண வரதா சொல்ல இன்னொரு பக்கம் ஹோம்ஸ் தான் காட்டுறாங்க. அந்த பேங்க்ல இருந்து பணம் மாறி போனது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி அது எல்லாமே டான்ஸ் ஸ்டெப்பை குறிக்கிறதாவும் அந்த டான்ஸ் ஸ்டெப் எல்லாத்தையும் நம்பரா குறிச்சு அந்த நம்பர் எல்லாத்தையும் லெட்டரா குறிச்சு அது மூலமா அவர் கிடைச்ச க்ளூவை கண்டுபிடிக்கும் போது தான் மேத்யூ ஷெர்லாக்னு இருக்கும். அந்த பணத்தை திருடினது மட்டும் இல்லாம அந்த ஒவ்வொரு பேங்க்ஸா மாத்தி ஷெர்லாக்கே சவால் விட்டுருப்பாங்க. சரி அந்த சவாலெல்லாம் விட்டது யாரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு க்ளூவை கண்டுபிடிக்கிறாரு. அப்பதான் அதுல மோரியாரிட்டிங்கிற ஒரு பேர் வரும். இந்த மோரியாரிட்டி யாரா இருக்குன்னு யோசிக்க இப்ப கட் பண்ணா மறுபடியும் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அந்த வில்லியம் சொன்ன மாதிரி லைப்ரரியில வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் அங்க ஹீரோ வரான். நீ இங்க என்ன பண்றன்னு கேட்டா ஹீரோவை பார்த்து நீ எதுக்காக இங்க வந்த? உன்னை மட்டும் அவன் பார்த்தா அவன் பயந்து போயிருவான்னு சொல்லவும் ஹீரோவும் நீ ஒரு பையனை பார்க்க வந்தியா? யாரு என்னன்னு ஒரு பொறாமையோட விசாரிச்சுட்டு இருக்க. அதெல்லாம் உனக்கு தேவை. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அதோட நிறைய பொண்ணுங்க உன்னை சுத்தி இருந்தாங்க. அவங்க யாரு கூடாது போய் மறுபடியும் டான்ஸ் ஆடு. அதுல சிசிலியான்னு ஒரு பொண்ணு வந்தாலும் அவ உனக்கு ஒரு வருங்காலத்தில் நல்ல மனைவியா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் போயிட்டே இருக்கும் போது அப்பதான் வில்லியம் அங்க வரான். அதே டைம் கரெக்டா ஹீரோயினை தேடி அந்த இன்ஸ்பெக்டர் அங்க வந்திருப்பாரு. உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு சொல்ல அதை பார்த்த உடனே ஹீரோவும் இங்க என்ன பிரச்சனை எதுக்காக இவளை அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்டா ஒரு கொலை வழக்குல இவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லவும் ஹீரோயின் ஹீரோவை பார்த்து எனக்காக காத்துரு நான் கொடுத்திருக்க பொருளை பத்திரமா வச்சிருன்னு சொல்லிட்டு ஹீரோட கோட்ல அவங்களுக்கு கிடைச்ச அந்த முக்கியமான க்ளூ அந்த மியூசிக் நோட்ஸை வச்சுட்டு போலீஸ் ஆபீசரோட போறாங்க. இப்ப ஹீரோயினை ஜெயிலுக்கு தான் கூட்டிட்டு வருவோம். அவங்கள பாக்குறதுக்காக அந்த உயர் அதிகாரி வராரு. நீ அந்த சாராவை தான் தேடுறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த சாரா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சியா அவளை பத்தி தகவல் எதுவும் உனக்கு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட மரியாதை சொல்லிடு. எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம்னு சொல்ல அப்பதான் ஹீரோயினும் நீங்க நடந்து வரும்போது உங்க கைப்பிடியில இருந்து எப்பவுமே ஒரு சத்தம் கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு சத்தம் அன்னைக்கு ஒரு நாள் நான் கிளப்ல இருந்து வரும்போதும் கேட்டுச்சு. இதுக்கான அர்த்தம் நீங்க தான் அன்னைக்கு என்ன ஃபாலோ பண்ணீங்க. நீங்க அன்னைக்கு என்ன ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா அந்த மேவையும் ஃபாலோ பண்ணிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அப்பதான் ஹீரோயின் அந்த உயரதிகாரி போட்டிருக்க ட்ரெஸ் நோட் பண்றாங்க. இது ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு சில்க் துணி. இத பணக்காரங்களும் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் போட முடியும். இந்த ட்ரெஸ்ஸை உங்க சம்பளத்துல கண்டிப்பா வாங்கி போட முடியாது. இதுக்கான அர்த்தம் மேவா கொலை பண்ணது நீங்க. அந்த பழியை ஏன் மேல போட்டிருக்கீங்கன்னு சொல்லவும் அந்த போலீஸ் ஆபீசர் கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருவாரு. என் பேச்சை கேட்டு அமைதியா இருந்தா உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியும். இல்லனா பெரிய பிரச்சனை மாட்டிக்குவேன். அந்த சாராவை பத்தின எந்த ஒரு தகவலும் எனக்கு சொல்லலாம். அந்த சாராவுக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்காளே நான் அவளை தேடி போவேன். நாங்க எதுக்காக சாராவை தேடுறோம் தெரியுமா? அவளுக்கு இந்த அதிகாரம் ஆட்சி எதை பத்தியுமே தெரியாம எங்களுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சா. ஆரம்பத்திலே அத மாதிரி ஆளுங்களை தடுத்தாகணும். இல்லனா புரட்சிங்கிற பேர்ல பிரச்சனையை உருவாக்குவாங்கன்னு
கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு அந்த உயரதிகாரி அங்க இருந்து போயிடுவாரு. இப்ப ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் காட்டுறாங்க. தான் தங்கச்சி போலீஸ்ல மாட்டிக்கிட்ட விஷயம் தெரியவும் அவளை காப்பாத்துறதுக்காக ஜெயிலுக்கே வராரு. அங்க உயரதிகாரிட்ட என் தங்கச்சி எதுக்காக கைது பண்ணீங்கன்னு கேட்டா அவ ஒரு கொலைகேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்லவும் அந்த கொலைக்கும் தான் தங்கச்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. அதை தன்னால நிரூபிக்கவும் முடியும். நான் இறந்து போன வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்தேன். அப்படி போகும்போது அந்த வீட்டோட கதவு உடைஞ்சிருந்துச்சு. அங்க 3 பேர் இருந்ததுக்கான காலச்சு இருந்துச்சு. அங்க கம்பியில மாட்டிட்ட சில துணிகள், ரத்த துணிகள் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அங்க இறந்து போனமே காணாம போன சாரா. இதை தவிர 3ஆவது ஒரு ஆள் இருந்திருக்கான். அவன் நல்லா உயரமா இருக்கணும். அவங்க 2 பேர்ல யாரோ ஒரு ஆளை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணுங்கள ஒரு ஆளு ஒரு கூர்மையான பெண் எடுத்து அவனை குத்திருக்காங்கன்னு சொல்லவும் அந்த உயரதிகாரிக்கு பின்னாடியே ஒரு போலீஸ் ஆபீசர் இருப்பாரு. உடனே அவரோட கையை மறைக்கிறாரு. ஏன்னா அதுலயே ஒரு காயம் இருக்கும். இதுல இருந்து தெரியுது இவனுக்கு அந்த கொலையில சம்பந்தம் இருக்கு. அப்ப ஷெர்லாக் ஹோம்ஸும் மேங்கர் அந்த பொண்ணு இறந்து போகவும் அங்க இருக்க இன்னொரு பொண்ணு தப்பிச்சு போயிட்டா. அதுக்கப்புறம் தான் தவறுதலா என் தங்கச்சி வந்து இந்த பிரச்சனைல மாட்டிக்கிட்டா. ஆனா என்னோட சந்தேகம் என்னன்னா நீங்க எப்படி அங்க வந்தீங்கன்னு கேக்குறாரு. இவர் தான் அந்த கொலைக்கு காரணம் ஷெர்லாக் ஹோம்ஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. அதுதான் இன்டைரக்டா சொல்றாரு. அதோட என் தங்கச்சியை நீயா விடுறியா இல்ல இதை உனக்கு மேல இருக்க உயரதிகாரி கிட்ட கொண்டு போட்டுமான்னு கேட்க அப்ப அந்த உயரதிகாரிக்கும் ஒரு கத்தி எடுத்து வந்து வைக்கிறாரு. இது மேவோட உடம்புல இருந்த அதே கத்தி. இதுல உன் தங்கச்சியோட கைரேகை இருக்கு. இது ஒரு எவிடன்ஸ் போதும். உன் தங்கச்சி தான் கொலைகாரன் நிரூபிக்கன்னு சொல்ல அதுக்கு மேல ஹோம்ஸால எதுவும் பேச முடியல. அங்கிருந்து கிளம்பி ஒரு ஆளை தான் மீட் பண்ண வருவாரு. இவங்க பேர் எடித். எனக்காக ஒரு தகவல் அனுப்பணும். என் தங்கச்சி பிரச்சனைல மாட்டிருக்க. அவளுக்கு உங்க உதவி தேவைன்னு சொல்ல அந்த எடித்தும் யாருக்கும் தகவல் அனுப்புறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்கள ஃபார்மாலிட்டிக்கு ஒரு நார்மல் ஜெயில தான் வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு பெண்களுக்கான சிறப்பு ஜெயிலுக்கு கூட்டிட்டு வரவும் அங்க எக்ஸசைஸ் பண்றதுக்காக அந்த பெண்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க. அங்க ஹீரோயினும் வர சுத்தி இருக்கிற பொண்ணுங்களாம் ஹீரோயினை தான் பாத்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று தப்பா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணுங்களாம் ஹீரோயினை நடுவுல தள்ளிவிட்டு அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹீரோயினை அடிக்கிற மாதிரி நிக்க ஹீரோயினை சண்டை போடுறதுக்கு தயாராகிறாங்க. அப்ப திடீர்னு அங்க இருக்க பொண்ணுங்களா அவங்க காதை பொத்திக்க ஹீரோயினும் உடனே ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு காதை பொத்திக்குவாங்க. அப்பதான் அங்க வெடி வெடிச்சு அங்க இருக்க சோத்துல ஒரு ஓட்ட விழவும் அது வழியா ஹோம்ஸ் தப்பிச்சு வந்துருவாங்க. வெளியில வந்து பார்த்தா அங்க இருக்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி காணா போன அவங்க அம்மாவும் ஷெர்லாக்கும் உதவி கிட்ட வந்திருப்பார்ல எடித்துன்னு ஒரு லேடிட்ட அவங்களும் அங்கதான் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே நண்பர்கள். அவங்க மூலமா தான் பொண்ணு ஆபத்துல இருக்கான அம்மா தெரிஞ்சுக்கவும் ஹீரோயினை காப்பாத்த வந்திருப்பாங்க. ஒரு குதிரை வண்டியில ஏத்திக்கிட்டு கூட்டிட்டு போகவும் அவங்கள தொடர்ந்து 2-3 வண்டிங்க வந்துட்டே இருக்கு. இவங்க அம்மாவுக்கு பாம்ஸ் வச்சு விளையாடுறதுதான் ரொம்பவே பிடிக்கும். அதனால பின்னாடி வர ஒவ்வொரு வண்டியில ஒவ்வொரு பாம்பை போட்டுட்டு வந்துருவாங்க. எப்படியோ எல்லார்கிட்ட தப்பிச்சு நினைச்சா அங்கதான் அந்த உயரதிகாரி வரான். பின்னாடி கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டு அந்த குதிரை வண்டிக்கு பக்கத்துல வரவும் எடுத்தும் அவங்க கையில இருக்க சாட்டையை வச்சு அந்த கன்னை புடுங்கி கீழே போட்டுருவாங்க. அப்பவும் அந்த உயரதிகாரி சும்மா இருக்க மாட்டான். அவன் வர வழியில ஒரு கம்பு ஒண்ணு இருக்கும். அந்த கம்பை எடுத்துட்டு வந்து சக்கரத்துக்குள்ள விட்டு சக்கரத்தை உடைச்சிருவான். வண்டி கவுந்து எல்லாருமே கீழே விழ அங்க இன்னும் சில போலீஸ் ஆபீசர் வர 3 பேருமே பொண்ணுங்க தான் சாதாரணமா இவர் நினைச்சிருப்பாரு. ஆனா 3 பேருமே இவங்களை அடிச்சு போட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருவாங்க. அப்ப அவங்க அம்மாவும் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இந்த ஹோம்ஸ் இருக்காங்களே இவங்களுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு. எப்பவுமே தனியா தான் வேலை பார்ப்பாங்க. ஆனா அது அவங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு நண்பர்களை உருவாக்கிக்கோ, சந்தோஷமா வாழு. என்ன பாரு, நானும் எப்பவும் தனிமையில தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்பதான் எடுத்து என் வாழ்க்கையில வந்தா ஒரு நல்ல தோழியா இருக்கா. உன்னை காப்பாத்தவும் அவ தான் எனக்கு உதவி பண்ணா. அத மாதிரி உனக்கான நண்பர்களை உருவாக்கிக்கோன்னு சொல்ல இப்படி அம்மாவோட அட்வைஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி அந்த சின்ன பொண்ணோட வீட்டுக்கு தான் வர. அந்த பொண்ணுக்கு இறந்து போன விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் அக்காவும் இறந்து போனாலும் சொல்லி கவலையில இருக்கவும் உன் அக்கா கண்டிப்பா இறந்து போகலாம், நான் அவளை கண்டுபிடிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. மறுபடியும் அந்த வீட்டை நல்லா சோதிச்சு பார்க்கவும் அப்ப சில விஷயங்களை நோட் பண்றாங்க. அங்க இருக்கிற செடிகளை மறுபடியும் செக் பண்ணி பார்த்தா அங்க மொத்தம் 2 செடி இருக்கு. ஒரு செடி நல்லாவே வளர்ந்துருக்கு. அதுல சிவப்பு கலர்ல சில விஷயங்கள் இருக்கு. இன்னொரு செடி வாடி போய் அழிஞ்சு இருக்கவும் அதுல வெள்ளை கலர்ல சில படிகங்கள் இருக்கு. அப்பதான் ஹீரோயின் அந்த தீப்பெட்டி கம்பெனில பார்த்த சில விஷயங்களை நோட் பண்றாங்க. தீப்பெட்டியை கொளுத்தும் போது அது எப்பவுமே சிவப்பு கலரா தான் இருக்கும். ஆனா இந்த கம்பெனி தீப்பெட்டிகள் மட்டும் வெள்ளை கலர்ல இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அந்த குட்டி பொண்ணு கிட்ட தீப்பெட்டி எல்லாம் சிவப்பு கலர்ல தான் இருக்கும். ஆனா உங்க கம்பெனி தீப்பெட்டி மட்டும் வெள்ளை கலர்ல இருக்கு. அது எப்ப நிறம் மாத்தினாங்கன்னு கேட்டா 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லவும் அப்பதான் அந்த டான்ஸ் பார்ட்ல நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அங்க அமைச்சர் பேசும்போது 2 வருஷத்துல இந்த கம்பெனி பெரிய நிலைமைக்கு போயிருச்சுன்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் அங்க ஒரு எலி இறந்து கிடக்கிறதா பாக்குறாங்க. அது பக்கத்துலயே அந்த சிவப்பு கலர் படிகங்கள் இருக்கு. அதோட மேவு இறந்து போயிருப்பாங்க. அந்த இடத்துல 2 ஜாடி இருந்திருக்கும். அதுல ஒன்னுல சில பூச்சிகள் உயிரோடு இருந்திருக்கும். இன்னொரு ஜாடியில இருக்க பூச்சிகள் இறந்து போயிருக்கும். முதல்ல அவங்களுக்கு புரியாம தான் இருந்துச்சு. ஆனா எந்த ஜாடியில பூச்சிகள் உயிரோடு இருந்துச்சோ அதுல சிவப்பு கலர்ல சில துகள்கள் இருந்திருக்கும். எதுல இறந்து போச்சோ அதுல வெள்ளை கலர்ல சில துகள்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் வச்சு இந்த கம்பெனிக்காரங்க ஏதோ ஒன்று தப்பா பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கவும் தன் காதலனை தான் முதல்ல மீட் பண்ண வராங்க. அவங்க கிட்ட அவன் கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஏன்னா இவன் தான் சட்டசபையில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கவனாச்சு. நான் சாராவை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது சில முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிச்சேன். அந்த தீப்பெட்டி தொழிற்சாலையில மிகப்பெரிய தப்பு நடக்குது. அங்க வேலை பார்த்த பல பெண்கள் இறந்து போயிருக்காங்க. அதுக்கான காரணம் டைஃபஸ்னு ஒரு நோயின்னு சொல்றாங்க. ஆனா அது போய் அவங்க மரணத்துக்குலாம் காரணம் அந்த தீப்பெட்டியை உருவாக்குறதுக்காக யூஸ் பண்ற பாஸ்பரஸ் அதை அதிகமா சுவாசிக்கிறதாலையும் பயன்படுத்துறதால தான் அவங்க நோய் வந்து இறந்து போனாங்க. இந்த எல்லா உண்மையும் சாராவும் மேவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் மேவையும் கொலை பண்ணிருக்காங்க, சாராவையும் கொலை பண்ண தேடுறதா சொல்ல அப்பதான் திடீர்னு யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. மறுபடியும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போலீஸ் எதுவும் வந்திருக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இடத்துல ஒழிஞ்சுக்கிறாங்க. ஆனா அங்க வந்தது சிசிலா. அதான் டான்ஸ் பார்ட்டில ஒரு பொண்ணு ஹீரோயின் கூட பேசியிருப்பாங்களே அதே பொண்ணு தான் இங்க வந்திருப்பாங்க. ஹீரோ கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோவோட வீட்டுல ஹீரோயின் இருக்கவும் நான் சொல்றது கேளுங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நம்ம அப்புறம் மீட் பண்ணி பேசுவோம்னு சொன்னாலும் அந்த பொண்ணு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. ஆனா ஹீரோ நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க
அங்கிருந்து அனுப்பிடுவாரு. அதோட ஹீரோயின் அந்த பொண்ணு இங்க தேடி வந்திருப்பாங்களே, அதை நினைச்சு கொஞ்சம் கோவமா தான் இருக்கு. அதை ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, அவ ஏதோ ஒரு ஊழலை கண்டுபிடிச்சேன்னு சொன்னா, அதை பத்தி தான் என்கிட்ட பேச வந்தான்னு சொல்லவும் அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணுது. ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னன்னா, இப்ப வந்தாலும் அந்த பொண்ணு செசிலா, அவளும் அந்த டான்ஸ் பார்ட்டிக்கு வந்திருக்கா. அந்த முதலாளி இருப்பாரு, அதான் தீப்படி தொழிற்சாலை முதலாளியோட பையனுக்கு வில்லியம், அவனுக்கு ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்திருப்பா. அந்த சிக்னல் முக்கியமா அந்த பொண்ணு போட்டு தலைய ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகத்துக்கு வந்தா. மேவ ஒரு டான்ஸ் கிளப்ல மீட் பண்ணிருப்பாங்களா, அங்க மேக்கு பின்னாடி இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் இருந்திருக்கும். அப்பதான் உங்களுக்கு புரியுது, இப்ப வந்த சிசிலா தான் சாரா, அவ பேரை மாத்திட்டு சுத்திட்டு இருக்கான்னு. அதை தெரிஞ்ச உடனே அந்த வீட்டுல இருந்து வெளியில போறாங்க. பின்னாடி ஹீரோவும் வரவும் ஹீரோயின் அவரை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்கறாங்க. நீ அந்த பார்ட்டில கை விசிறி வச்சு ஏதோ ஒரு சைகை காட்டினியா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா ஹீரோவும் மனசுல இருக்க காதல சொல்லிடுவான். எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, அதுதான் சைகை மூலமா சொன்னதா சொல்லப்போம். ஹீரோயின் அவங்க காதல சொல்றாங்க. அதோட அந்த சைகைக்கான அர்த்தம் காதல் தான் புரிஞ்சுக்க. ஹீரோ காட்டின அதே சைகை தான் இந்த சாராவும் வில்லியமுக்கு காட்டியிருப்பா. அப்ப இது எல்லாத்துக்கான அர்த்தம் சாரா வில்லியமே இவங்க 3 பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே தெரியும். அதோட அந்த தொழிற்சாலை நடக்கிற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்க தான் அப்பாவுக்கு எதிராக நடக்கணும் அவன் முடிவு பண்ணான். அதனாலதான் ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஹீரோட உதவி கண்டிப்பா தேவைப்படும். ஹீரோயினை வர சொன்னா அதே லைப்ரரிக்கு ஹீரோவையும் வர சொல்லியிருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கவும் உடனே அங்கிருந்து அவங்க 2 பேருமே அந்த தீப்படி தொழிற்சாலைக்கு தான் வராங்க. ஹீரோவை வெளியவே நிக்க சொல்லிட்டு ஹீரோயின் தொழிற்சாலைக்குள்ள போறாங்க. அப்ப பின்னாடி யாரோ வந்து அவங்களை பிடிக்க ட்ரை பண்ணவும் அவங்க சண்டை போட்டு கையில இருக்க சுத்தியில வச்சு அடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க முகத்தை பார்த்தா அது அவங்க அண்ணன் ஷெர்லாக் ஹோம்ஸ் தான். இவர் இங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் வந்திருப்பாரு. அண்ணன் தங்கச்சி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்க தங்கச்சும் இது என்னோட கேஸ், நானே பாத்துக்கிறதா சொல்லவும் நான் இங்க வந்தது உன்னோட கேஸுக்காக மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல தான் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ற கேஸும் சம்பந்தப்பட்டிருக்கு. முக்கியமா அந்த மேக் இறந்து போன கத்தியில உன்னோட கைரேகை இருந்திருக்கு. அது எப்படி வந்திருக்கும் தெரியுமா, நீ இந்த கம்பெனிக்கு இதுக்கு முன்னாடியே வரும்போது யாரோ ஒரு ஆளும் கைரேகையை எடுத்திருக்காங்க. அந்த கைரேகையோட அச்சு அந்த கத்தியில பதிய வைக்கவும் தான் நீ இந்த கொலை கேஸ்ல மாட்டிருக்க. அந்த கொலையை கண்டிப்பா நீ பண்ணல நான் நம்புறேன்னு சொல்ல இப்ப 2 பேருமே ஒன்னா சேர்ந்து அங்க இருக்க மீட்டிங் ரூமுக்கு தான் வராங்க. வந்து பார்த்தா அங்க வில்லியம் இறந்து போன நிலைமையில இருக்க. ஷெர்லாக்கும் வில்லியம் பார்த்த உடனே இவன் தான் நான் தேடின திருடன், கஜானால இருக்க முக்கியமான டாக்குமெண்ட்டை திருடினது இவன் தான் சொல்லவும் இவன் சாவுக்கு என்ன காரணமா இருக்குன்னு சொல்லி எதுவும் க்ளூ கிடைக்குமான அந்த இடத்த சுத்தி பார்த்தா அங்க இரும்பு கைப்பிடி யாரோ பயன்படுத்தின மாதிரி இருக்கும். அந்த இரும்பு கைப்பிடி அதிகமா யூஸ் பண்றது உயர் அதிகாரி. அதோட அங்க ஒரு கம்பெனியோட ஸ்பெஷல் சூட் இருக்கும். இந்த சூட் அதிகமா யூஸ் பண்றது வில்லியம் அப்பாவோட சம்பந்தப்பட்ட அமைச்சர் தான். அவர் நிதித்துறையோட அமைச்சர். அதோட வில்லியம் ஒரு டாக்குமெண்ட்டை திருடினதா பழி வந்திருக்குமே, அதுவும் கஜானா, அதாவது நிதித்துறை சம்பந்தப்பட்ட ஆபீஸ்ல தான் திருடி இருப்பான். இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்த கொலையில கண்டிப்பா நிதித்துறை அமைச்சருக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லவும் ஷெர்லாக் இல்லன்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்ம குழப்பறதுக்காக யாரோ ஒரு ஆள் பண்றாங்க. இந்த இடத்துல சுருட்டு இருந்துச்சு, ஆனா கீழே எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்ல. இங்க இருக்க பாக்ஸ்ல கூட அந்த சுருட்டு குடிச்சு தட்டினதுக்கான எந்த ஒரு தொகுலுமே இல்ல. அப்ப யாரோ ஒரு ஆள் வேணும்னே அந்த நிதித்துறை அமைச்சர் மேல பழி போடணுமே இது நடத்திருக்காங்க. அது யாரா இருக்குன்னு யோசிக்கும் போது அப்பதான் ஹீரோவும் உள்ள வரான். ஷெர்லாக் ஹோம்ஸ் அங்க இருக்கிறத பாக்குறான். அதோட வில்லியம் இறந்து போனதை பார்த்துட்டு இவன் எப்படி இறந்து போன என்ன நடந்துச்சுன்னு கேட்டா கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டு ஷெர்லாக்கும் இந்த கொலையை கண்டிப்பா அந்த அமைச்சர் பண்ணல, இத பண்றது வேற யாரோ ஒருத்தன், அவனுக்கு விளையாட்டுனா ரொம்பவே பிடிக்கும், இந்த கொலைகள் மூலமாவும் இங்க இருக்க ஆதாரங்கள் மூலமாவும் அவன் நமக்கு சவால் விடுறான்னு மோரியாரிட்டியை பத்தி தான் பேசிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோயின் அந்த வில்லியமோட கையை செக் பண்ணி பார்த்தா அதுல சில கிழிஞ்ச பேப்பர் கிடைக்கும். அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா அவங்க கிட்ட இருக்க மியூசிக் நோட்ஸோட அது ஒத்து போகும். அவங்க கிட்ட இருக்கிறது ஒரு மியூசிக் நோட்ஸே இல்ல, அதுல இருக்க வார்த்தைகளை மியூசிக் மாதிரி எழுதிருப்பாங்க. அந்த வார்த்தைகளை வச்சு அந்த இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. சாராவும் மேவும் வேலை பார்த்தா அதே டான்ஸ் கிளப் தான். அங்கதான் 3 பேருமே வர. அங்க மேடையில் நின்று பார்த்தா ஒரே ஒரு சீட்ல மட்டும் எக்ஸ்ங்கிற ஒரு அடையாளம் தெரியும். உடனே அந்த சீட்டு கீழே வந்து செக் பண்ணி பார்த்தா அங்கதான் கஜானா சம்பந்தமா திருடப்பட்ட டாக்குமெண்ட், தீப்படி தொழிற்சாலை திருடின பேப்பர், அது எல்லாமே அங்கதான் இருக்கு. அங்கதான் செசிலியாவும் வரா. அந்த டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது. அந்த தீப்படி தொழிற்சாலை ஓனர் அதான் வில்லியமோட அப்பா. அவர் கம்பெனிக்கு தேவையான ஒயிட் கலர் பாஸ்போர்ட்ஸ் வாங்குறதுக்காக நிதி அமைச்சரோட ஒரு டீல் போட்டிருப்பாரு. அது மூலமா பல மக்கள் அந்த தொழிற்சாலை வேலை பார்க்கறவங்க பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அந்த ஒப்பந்தத்தை தான் வில்லியம் தேடி இருப்பாரு. இந்த விஷயம்லாம் ஹீரோவுக்கும் தெரிய வரவும் செசிலியா கிட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் இருக்கேன், இந்த உண்மையை வெளியில கொண்டு வரது என்னோட பொறுப்புன்னு சொல்ல அப்ப ஷெர்லாக் அங்கிருந்து கிளம்பலான்னு சொல்ல சாரா, அதாவது சிசிலியா என்கிட்ட சாரா, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே காத்திருப்போம், வில்லியம் வரட்டும், அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்ல வில்லியம் இறந்து போன விஷயம் அவளுக்கு இன்னும் தெரியாது. அங்க இருக்கிற எல்லாருமே மௌனமாக அதை வச்சு ஏதோ ஒன்று தப்பா நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கவும் வில்லியம் இறந்து போன விஷயத்த ஹோம் சொல்றாரு. சாரா அதே இடத்துல வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த உயர் அதிகாரியும் வராரு. வரும்போது சாராவோட தங்க சேர்ந்த சின்ன பொண்ணையும் பிடிச்சிட்டு வர, உங்க கையில இருக்க ஒப்பந்தம் மத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்ல அந்த சின்ன பொண்ணும் அந்த உயர் அதிகாரியோட கையை கடிச்சிருவா. அவர் டிஸ்ட்ராக்ட் ஆன நேரம் எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. அவர் வரும்போதே அடியாளுங்களையும் கூட்டிட்டு வர ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு அடியாளுங்க துரத்திட்டு இருக்காங்க. ஷெர்லாக் ஒரு ஆள் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அவர் கையிலேயே ஒரு கைப்பிடி இருக்குமே, அந்த கைப்பிடி எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோவுக்கு கையில தான் சண்டை போட வராது, ஆனா அவர் ராஜ குடும்பத்தை சேர்ந்ததால அவருக்கு கத்தி சண்டை போட வரும். அவர் ஒரு ஆளோட சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோயினை மட்டும் அந்த உயரதிகாரி பின்னாடியே கன்னை வச்சு துரத்திட்டு இருக்க. தொடர்ந்து ஷூட் பண்ணிட்டே இருக்காரு. கடைசியில அவர்கிட்ட இருக்க எல்லா புல்லட்டும் காலியாக அந்த இடத்துலயே ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி எடுத்துட்டு ஹீரோயின் பின்னாடியே மறுபடியும் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. மேல கயிறு மாதிரி ஒரு பாலம் ஒன்று இருக்கும். அது மேலே ஹீரோயின் பக்கத்துல வந்து கத்தியால குத்துனா ஹீரோயின் செத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா மே ஒரு டம்மி கத்தி வச்சிருப்பாங்களா, அந்த கத்தியை தான் எடுத்துட்டு வந்திருப்பாரு. இந்த கத்தி வேலை செய்யலன்னு அதை தூக்கி போட அந்த இடத்துல ஒரு சின்ன நங்கூர மாதிரி ஒன்று இருக்கும். அந்த நங்கூரத்தை எடுத்து ஹீரோயின் அடிக்க அவங்களால தப்பிக்க முடியல. அப்பதான் அவங்க அம்மாவும் கையில வச்சு டிராப் சொல்லி கொடுத்த விஷயம் ஞாபகத்து வரவும்
பார்க்கவும் ஒரு ஐடியா பண்றாங்க. அந்த இடத்த ஃபுல்லா பார்க்கவும் அங்க இருக்க கையெல்லாம் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு. அந்த நங்குற மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அத அந்த உயரதிகாரி கால்ல மாட்டி விட்டு கீழே குதிச்சிருவாங்க. அப்படி குதிச்சதுல வெயிட் தாங்க முடியாம அந்த உயரதிகாரி மேல போய் மண்டை அடிச்சு செத்துருவாரு. ஹீரோயின் அங்க இருக்க மூட்டையை பிடிச்சு பத்திரமா கீழே லேண்ட் ஆயிடுவாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா அங்கதான் அமைச்சர் வராரு. கூட அவங்க அசிஸ்டன்ட் மீரா ட்ராயும் இருக்கு. சில போலீஸ் ஆபீசரையும் கூட கூட்டிட்டு வராங்க. அவங்க கையில இருக்க டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு சாராவை அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டா அரசாண கஜானாக்கு சொந்தமான டாக்குமெண்ட் திருநது, அதோட சில அதிகாரிகளை பிளாக்மெயில் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கினது. இந்த எல்லா குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்றதா சொல்லவும் அப்பதான் ஹோம்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. பிளாக்மெயில் பண்ணி பணத்தை மறைச்சது சாரா இல்ல, அத பண்ணது வேற ஆளு. பிளாக்மெயில் பண்ண பணம்லாம் ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. அந்த அக்கௌண்ட்ல இன்னொரு அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்ல இன்னொரு அக்கௌண்ட். இதெல்லாம் பத்தி நான் பல நாளா ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்ச விஷயம் நான் தெரியுமா. ஆனா இது எல்லாத்தையுமே பண்ணது ஒரே ஆளுதான் சொல்ல மோரியாரிட்டி பேரை சொல்லுவார்னு பார்த்தா அந்த இடத்துல அவர் சொல்றது மீரா ட்ராய்ங்கிற பேரை. ஷெர்லாக் ஹோம்ஸ் மோரியாரிட்டிங்கிற பேரை தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா அதை திரும்பி அசம்பிள் பண்ணி பார்த்தா தான் மீரா ட்ராய்ங்கிற பேரு வரும். இந்த மீரா ட்ராய் தான் அசிஸ்டன்ட். அமைச்சர் கூடவே இல்லீகலா பல வேலைகளை பார்த்தது, பணக்காரங்களை பறிச்சு பணம்லாம் வாங்கினது, அந்த எல்லா வேலையும் பார்த்தது இந்த மீரா ட்ராய் தான். அமைச்சருக்கு இந்த விஷயம்லாம் தெரியவும் இதுக்காக இதை பண்ணுன்னு கேட்டா நான் ரொம்பவே புத்திசாலி. அப்படி இருந்தும் நான் பொண்ணா இருக்கிற ஒரே காரணத்தால எனக்கான அதிகாரமோ அங்கீகாரமோ கிடைக்கல, எனக்கான மரியாதையும் கிடைக்கல. அதை வாங்குறதுக்காக தான் இந்த எல்லா வேலையும் பார்த்ததா சொல்லவும் தீப்பெட்டி கம்பெனியோட ஓனர் அதோட மிகப்பெரிய அதிகாரிகளையும் மிரட்டி பணம் பறிச்சதுக்காக மீரா ட்ராயை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதோட அந்த அமைச்சர் அவர் கையில இருந்த அந்த டாக்குமெண்ட்டை விரிச்சிட்டு தனக்கு எதிராக இப்ப எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு அங்கிருந்து கிளம்பவும் சாரா இத்தனை கஷ்டப்பட்டது, வில்லியம் இறந்து போனது எல்லாமே அந்த டாக்குமெண்ட்டுக்காக தான். தீப்பொடி தொழிற்சாலை நடக்கிற தப்ப வெளியில கொண்டு வரதான் இப்ப தாங்கிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி சாரா வருத்தத்துல இருக்க. அப்ப ஹீரோயின் தான் உண்மைக்கு ஆதாரம் தேவையில்லை, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம், அதுவே போதும்னு சொல்லிட்டு அங்கிருந்து 3 பேருமே தீப்பொடி தொழிற்சாலைக்கு வராங்க. அங்க சாரா எல்லாருக்கும் முன்னாடி அங்க இருக்க எல்லா பெண்களுக்கும் முன்னாடி அவங்க கண்டுபிடிச்சு எல்லா உண்மையும் சொல்றாங்க. இங்க இருக்க பல பெண்கள் இறந்து போன டைப்பஸ்ங்கிற நோயால இல்ல, அதுக்கு பதில் இந்த பணக்காரங்களோட விளையாட்டால புது தீப்பெட்டி உருவாக்குறதுக்காக சில படிவங்கள் தேவைப்படுது. அந்த படிவங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு அரசாங்கத்திலிருந்து இந்த கவர்மெண்ட் சார்ந்தவங்க வாங்கியிருக்காங்க. அது மூலமா தான் இங்க வேலை பார்த்த நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல சில பேர் தோழிகள், சில பேர் சகோதரிகள், அம்மாக்கள், நம்ம குழந்தைகள் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த தொழிற்சாலையில நம்ம யாரும் இருக்க கூடாது, வெளிநடப்பு செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து வெளியில வந்துருவாங்க. இதுக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தது ஹீரோயின் தான். அப்படி எல்லாருமே வெளிநடப்பு பண்ணும்போது அதை ஹீரோயின் அம்மாவும் அந்த எடித்தும் பாக்குறாங்க. தான் பொண்ணு ரொம்பவே மாறிட்டான்னு புரிஞ்சுக்க இப்ப என்னலாம் மறுபடியும் அவங்களுக்கான ஏஜென்சி ஓபன் பண்ணிட்டாங்க. அதோட அவங்களுக்காக ஒரு நோட்டீஸ் அடிச்சிருக்க. அதை ஷெர்லாக்கும் பாக்குறாரு. யாராவது ஏழைகளுக்கு உதவி தேவைப்பட்ட அவங்க கண்டிப்பா தன்னை அணுகலாம்னு கையில இருக்க பணத்தை கொடுத்தா போதுன்னு சொல்ல அதை பார்த்த ஹோம்ஸும் இப்படி இருந்தவனால வாழ முடியாதுன்னு சொல்ல பணக்காரங்களுக்கு கேஸ் நடத்த நீ இருக்க, இல்லாதவங்களுக்கு கேஸ் நடத்த நான் இருக்கிறதா சொல்ல அவங்க அண்ணன் ஷெர்லாக்கும் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் நீ ஏன் கூடவே சேர்ந்து வேலை பார்க்கலாம்னு சொல்ல ஹீரோயின் வேணாம், எனக்காக இங்க சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்க கூடவே நான் வேலை பார்க்கறதா சொல்ல அப்ப நம்ம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணுவோம், நீ என்ன மீட் பண்ணவா, நான் ஒன்ன மீட் பண்ண வரேன்னு சொல்ல ஹீரோயினும் வியாழக்கிழமை சரியா 4 மணிக்கு உன்னை மீட் பண்ண வரதா அவங்க அண்ணன் கிட்ட சொல்ல ஷெர்லாக்கும் அங்க இருந்து கிளம்புறாரு. அப்பதான் நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது அந்த மோரியாரிட்டி அதான் மீரா ட்ராய் போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கும். இப்ப ஹீரோயின் தான் காதலனை தான் பார்க்க வந்திருக்காங்க. இவங்களோட காதல் ஒன்னா சேர அவங்க நினைச்ச மாதிரி ஒரு டேட்டிவ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, முக்கியமா அவங்க காதலும் கிடைக்க இப்ப ஷெர்லாக் ஹோம்ஸை தான் காட்டுறாங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை ஆயிடுச்சு. சரியா 4 மணிக்கு தான் தங்கச்சி தன்னை பார்க்க வருவாளான்னு காத்துட்டு இருந்தா கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. கதவு திறந்து பார்த்தா அங்க ஹீரோயின்ல அதுக்கு பலா வேற ஒருத்தர் இருக்காரு. நீங்க யாருன்னு கேட்டு விசாரிக்கவோ நான் வீடு வாடகைக்காக தேடிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு பொண்ணு என்ன மீட் பண்ணி சரியா 4 மணிக்கு இந்த இடத்துக்கு வர சொன்னான்னு சொல்லவும் உங்க பேர் என்னன்னு கேட்டா மிஸ்டர் வாட்சன் சொல்ல இந்த இடத்துல ஷெர்லாக் ஹோம்ஸ் மிஸ்டர் வாட்சனோட நட்பு ஆரம்பிக்குது. இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த கதையும் முடியும். அடுத்த ஒரு நல்ல படத்துல பார்ப்போம்.